சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இக்கா மர்மோ தனி கொடுத்தனும் போறானு போட்டவன எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. வயல்ல தான் நின்னேன். அந்தால மாட்டை ஓட்டி விட்டுட்டு அந்தால கிளம்பிட்டோம்ல. இதுக்கு முன்னால ஒரு வீட்டுல வாடகைக்கு இருந்தாக்கா, அந்த வீட்டை நம்ம பிள்ளை தானே வாடகை எடுத்துச்சு. அப்ப அதையும் கொடுக்கணும்லக்கா வாடகை. இப்ப இந்த பிரச்சனைனால இந்த வீட்டுக்கு குடி வந்துட்டா. அப்ப 2 வீட்டு வாடகையாக்க கொடுப்பா. பாவம்லக்கா பிள்ளை. எனக்கு அதான் தோணுச்சு, அங்கேயும் வாடகை கொடுத்து இங்கேயும் ஒரு வாடகை கொடுக்க முடியுமா, அதையும் மர்மம் தான் கொடுக்கணும் அப்படி நினைச்சு கேட்டேன் மர்மன்ட்ட. செல்ல தாயி, என்னக்கா? எனக்கு ஒரு சந்தேகம், எனக்கு மட்டும் இல்ல நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கு. அதான் உன் மொபளுக்கு அங்க சொந்த ஊர்ல ஒரு வீடு கிடைக்கல, புறவு என்ன அங்க அவன் மாமியா இருக்க வேண்டியதுல இங்க வந்து கிடைக்கலன்னு எல்லாரும் கேட்டுட்டு இருக்காவளா. நானும் அப்படிதான் நினைச்சேன், ஏங்க வந்து கிடக்க அங்க சொந்த வீட்டுல இருக்கலாம்ல வாடகை கொடுக்காம. எல்லாத்தையும் விலா வரி என் மர்மோன்ட்ட கேட்டேன் அன்னைக்கு. என்ன தெரியுமா சொல்லிச்சு மர்மோனுக்கு இருக்க சொந்த வீடு வந்து ஓட்டு வீடுக்கா, அங்க கொஞ்சம் ஒளி வீட்டு தான் இருந்திருக்கு. என் மொவங்க வந்து இந்த ஊர்ல ஒரு வீடு வாடகை எடுத்து இருந்தாவோ, அந்தால மாமியாரி அங்க ஒழுவுதுல அதை ரிப்பேர் பார்க்கணும், அந்த துட்டு தான் இந்த துட்டு தான் சொல்லி ஒயாம பஞ்சரிச்சிருக்கா. அந்தாலதான் என் மர்மம் சொல்லியிருக்கு, எம்மா ஒழுவுதுங்க இல்ல எதுக்கு அங்கே தனியா இருந்துட்டு இருக்க, பேசாம வந்து இரி அப்படின்னு சொல்லியிருக்கு. ஐயாம அந்த வாட்டு வீட்டை போட்டு ரிப்பேர் பார்த்துட்டு கிடக்காத செலவுக்கு ஒட்டிக்கு 2 செலவா, பேசாம கொஞ்ச நாள் கழிச்சுனா தட்டி நிறத்திட்டு புது வீடா போடுமாமா மட்டு போட்ட வீடு அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்தால என் மோளுக்கு மாமியாரும் பொட்டியை கட்டிட்டு இங்க வந்துட்டா. அந்தால பிரச்சனை இருக்குதுன்னு அந்த நீலாம்பரி வந்து சேர்ந்தா என் மோவ வீட்டுக்கு. இங்க மாமியா வீட்டுல கஷ்டப்பட்டு கிடந்தவ இங்க வந்தா நல்ல சொகுசா இருந்து பழகிட்டானா, இங்க இருந்து அடிச்சு பத்தினாலும் போக மாட்டேங்க. இப்படிதான் காலம் நேரமும் போயிட்டே இருந்துச்சு. இப்ப திடுப்புன்னு பிரச்சனை வந்துச்சு பத்தியாக்கா. அந்தாலதான் பார்த்தாரு என் மரமே. என் மோவ கூட சொல்லல, என் மருமகன் தான் இந்த வீட்டுல இருந்தா சரிப்படாது, பேசாம நம்ம தனி வீடு கொடுத்துன போயிரும் அப்படின்னு என் மவளுக்கு இந்த வீட்டை பார்த்து இங்க கூட்டிட்டு வந்தாரு. நான் அந்த மருமகன்ட்ட கேட்டேன், மருமனே அப்ப அந்த வீட்டுக்கு நீங்க தான் வாடகை கொடுக்கணும், இந்த வீட்டுக்கு நீங்க தான் வாடகை கொடுக்கணும், என்ன செய்ய போறியா அப்படின்னு. அதனாலதான் மருமகன் சொல்லிச்சு, எத்தே எங்க அம்மிட்ட பேசிட்டேன், வாடகை பாதியே நான் கொடுக்கேம்மா, உன்னை பார்க்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கு, மீதி வாடகைய உன் மோவலை கொடுக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கு என் தங்கச்சிக்காரி வாயே திறக்கல. எங்க அம்மா மட்டும் இருந்தா பேசாம இருப்பதே, என் தங்கச்சிக்காரி இருக்க விட மாட்டாங்களே. எங்க அம்மைக்கு ஸ்க்ரூ கொடுத்து இவ்வளவு பிரச்சனை இழுத்து விட்டுருக்கா. இன்னும் 1 மாசம் பாப்பேன், பாதி வாடகை கொடுப்பேன், அடுத்தாலும் எதையாவது வேண்டாத வேலை செஞ்சுட்டு இருந்தானா என் தங்கச்சி முழு வாடகையை நீனே கூடுன்னு சொல்லிட்டு ஒப்பிச்சுட்டு பேசாம நான் என் போக்குல இருந்துடுவேன், இந்த வீட்டுக்கு மட்டும் வாடகை கொடுத்துட்டு அப்படின்னாரு. அது கரெக்ட் தானே சொல்ல தாயி? மருமே சரியா தான் பேசியிருக்காரு. ஆமா, இந்த வீட்டு மட்டும் வாடகை கொடுத்துட்டு பேசாம இருக்க சொல்லுவோம் மருமனை. அவளுக்கு கொடுப்பாலும் இல்லன்னு என்ன செய்தாலுவா. வீட்டு வாடகை குறைச்சல் தாங்க, நம்ம ஊர்ல கிராமம் தானே, 2500 தான் வாடகை, அதுக்கு மேல வாடகை வேண்டாம்னு சொல்லிட்டாராம். 2500 தான் வாடகையா? பரவாயில்லையேக்கா. ஆமா தம்பி, 2500 மிச்சமா இந்த ஊர்ல எங்க கேட்க முடியும், அதனாலதான் கொடுத்திருக்காரு. அதுவும் இல்லாம நல்ல ஆள்களா இருந்தா வீடு நல்ல பத்திரமா பாத்துக்கணும், எங்களுக்கு வாடகை முக்கியம் இல்ல அப்படின்னு சொல்லி வீட்டு ஓனர் சொல்லியிருக்காரு. வீட்டு ஓனர் வெளிநாட்டுல இருக்காரு, அவருக்கு வீடு தானே முக்கியம், அவருக்கு எல்லாம் துட்டா முக்கியம். அவர்கிட்ட எக்கச்சக்க பணம் இருக்கு, இந்த வீட்டுல இருக்க இந்த சோபா செட்லாம் அப்படி இருந்திருக்கு. சரி மருமை தெரிஞ்சால, சரி நீங்க பயன்படுத்திடுங்க தம்பி அப்படின்னு சொல்லி நல்ல மனசோட இலகுன மனசோட கொடுத்திருக்காரு. யார் இந்த காலத்துல இந்த மாதிரிலாம் இறக்க மாத்து கொடுக்க? பரவாயில்லையக்கா, டவுனா இருந்தா அவ்வளவுதான், இந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டவள வசதி பண்ணி என் மர்மம் நல்ல குணத்துக்கு எல்லாமே நல்லதா அமையும். என்ன மர்மல சோர்துனாச்சா? சோர்துனாச்சாவா? உங்க 4 பேரை தவிர எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சாச்சு, பந்தியும் முடிச்சாச்சு. ஆளுக்கு 2 கப்பு பாலத்துக்கு குடிச்சு போட்டோம். ஐவரு 2 பழத்தை வர தின்னு போட்டோம் எல்லாரும். பிறகு என் மொவ வர காப்பி விட்டு கொண்டதால அதையும் குடிச்சு போட்டோம். வயிறு வர கம்முன்னு இருக்கு. அதான் கொஞ்சம் செவிக்கண்டமா, அதான் உட்காந்து பாடு பேசுமேன்னு பேசிட்டு இருக்கோம். என் தம்பி வர அப்பப்போ போன்ல பேசுவான், ஆனா நேர்ல பார்க்கும்போது தானே என்னென்ன பேசணுமோ பேச முடியும். அதான் உட்காந்து கதை விட்டுட்டு இருக்கோம். அதுவும் சரிதான், அக்கா தம்பி பாசம்னா சும்மையா? எப்பப்பா பேச வேண்டிய கதைகள்லாம் பேசி தீருங்க. உங்களை மாதிரி யாராலையும் பாசமா இருக்க முடியாதம்மா அக்கா தம்பி எல்லாம். இந்த காலத்துல எல்லாம் ஒருத்தருக்கு மூஞ்சி முறிச்சிட்டு சண்டை போட்டுட்டு தெரியுதாவா? கூட பிறந்தவங்க எல்லாம் ஒருத்தருக்கு மூஞ்சி முறிச்சிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கிறது நல்லவா இருக்கு. எல்லாரும் ஒத்துமையா இருந்தா பலம். அது உங்களுக்கு தெரியுது, நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குதே. என்ன சின்ன பண்ணு? ஆமா, டிஃபன் கரியர் காணுமா? ஐயே, எல்லாரும் டிஃபன் கரியரை பார்த்துதான் ஒரு மாதிரி வாயை பிளந்துட்டு இருக்கேடா. நல்லபடி. ஆமா, காணுமா டிஃபன் கரியர்? காணாதான், இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஏன்னா இது சின்ன பல்கைப்பு வீடு தானே, அதனாலதான் சின்ன டிஃபன் கரியர் எடுத்துட்டு வந்தேன். என்கிட்ட 2 அடியில இருந்து 20 அடி வரைக்கும் ஏகப்பட்ட விதத்துல டிஃபன் கரியர் வச்சிருக்கேன். சின்ன பால்காய்ப்பு வீடு, கல்யாண வீடு, இந்த மாதிரி விசேஷ வீடுகளா இருந்தா 2 அடி, பெரிய லெவல்ல இருந்தா 20 அடி, இடப்பட்ட லெவல்ல இருந்தா அதுதாப்புல எடுத்துக்கிடுவேன். சின்ன பொண்ணு என் புருஷனால பால்காய்ப்பு வர முடியல, வெளியூருக்கு வேலைக்கு போயிருக்காரு. வரதுக்கு ராத்திரி ஆகும். அதான் 7 போல எடுத்து வச்சிட்டோம்னா அவர் ராத்திரி போல கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வரல. அதுக்குதான் இந்த டிஃபன் கரியர்ல எடுத்துட்டு போறேன். சரி சின்ன பொண்ணு போயிட்டு வரேன். வசந்திக்கு இந்த விசேஷ வீடு வந்துடப்படாது, உடனே எடுப்பு சாப்பாடு எடுக்கிறதுக்கு டிஃபன் கரியரை தூக்கிடுவா. 4 மணிக்கு டிஃபன் கரியர்ல சாப்பாடு எடுத்துட்டு போகும்போது தான் ஞாபகம் வருது, நம்ம பக்கத்து வீட்டு பாக்கியலட்சுமி அக்கா மோவா மாசமா இருக்காலத்தே, கொஞ்சம் சாப்பாடு எடுத்து கொண்டு கொடுக்கட்டே. மரமல என்கிட்ட என்ன கேப்பல, என் மோவட்ட சொல்லி சாப்பாடு எடுத்து கொடுக்க சொல்லி அவ எடுத்துருவா. கொண்டு போய் கொடுத்துறான். பாவம் வாய வயிறுமா இருக்க பிள்ளைய பாக்க வச்சு திங்கப்படான்னு சொல்லி சொல்லுவா எங்க அம்மா. அமைச்சிட்டு மாசமா இருக்க பிள்ளை இதெல்லாம் சாப்பிடுன்னு ஆசைப்படும் பாத்துக்க, எடுத்து எல்லாத்தையும் கொண்டு கொடு. மரமல மாசமா இருக்க பிள்ளைல ஆசைப்பட்டு எதனாலும் கேட்டாலும் வாங்கி எடுத்து கொடுக்கணும் திங்கிறதுக்கு. இல்லன்னு சிக்கியா பிறக்க போற பிள்ளைக்கு காதுல சீல் வடின்னு சொல்லி எங்க அம்மா சொல்லுவா. அப்படியா? ஆமா சின்ன பண்ணி, அப்படிதான் எல்லாரும் சொல்லுவாவோ. அது நெசமா பொய்யான்னு கூட தெரியாது, ஆனா அப்படிதான் சொல்லுவாவோ. ஆனா
அதனால மாசமா இருக்க பிள்ளைய பார்க்க வச்சு நம்ம திங்கவும் கூடாது. பக்கத்து வீட்டுல ஏதாவது செஞ்சு எடுத்தாலும் கொடுத்துடணும் அந்த பிள்ளைகளுக்கு. சரி எல்லாத்தையும் இப்ப கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து கொண்டு கொடுத்துட வேண்டியதான். இதுல சாம்பார், அவியல், பாயசம், பப்படம், அப்புறம் அவியல், துவரம் எல்லாம் வச்சிருக்கேன். நம்ம பாக்கியலட்சுமி அக்கா மோவலுக்கு கொஞ்சம் கொண்டு கொடுத்துருவீங்களா நீ? நாங்களும் அதை பத்தி பேசிட்டு இருந்தோம். மாசமா இருக்க பிள்ளைக்கு கொஞ்சம் சோறு கொடுக்கணுமேனு. சரி சோறு அவங்க வீட்டுல வச்சிருப்பாங்கல்ல, குழம்பு கூட்டுனாலே போதும், வச்சு சாப்பிட்டுக்கிட்டு வந்த பிள்ளை. நான் போகும்போது வீட்டுல போய் ட்ரெஸ் மாத்திட்டு அந்த இதை கொண்டு போய் கொடுத்துருதேனே. சூப்பரா இருக்க சேலை, அதுக்குள்ள 2வது சேலை மாத்திட்டேக்கும். ஏன்னி இது இந்த மனசு சர்ப்ரைஸா எனக்கு எடுத்து வச்சிருந்திருக்காரு. ப்ளவுஸ் கூட யாங்கள ப்ளவுஸ் எடுத்துட்டு போய் அளவு கொடுத்து ஆரி வர்க்கெல்லாம் போட்டு எடுத்து தச்சு வச்சிருந்திருக்காரு. சரி நான் இப்பதான் தூக்கி தந்தாரு. அந்தால சரி இன்னைக்கு கெட்டுவோமேன்னு தான் கெட்டினேன். பரவாயில்ல, அடிப்பொலி சூப்பரா இருக்கு. என்னதான் எத்தனை ஆயிரத்துக்கு பட்டை கட்டினாலும் சரிதான், நம்ம பொம்பளைங்களுக்கு இந்த நைட்டிய போட்ட மாதிரி இருக்காது, எனக்கு சுடிதார போட்ட மாதிரி இருக்காது. நீ ஒரு 5 நிமிஷத்துல சேலைய மாத்திடுவேனா? நீ தெய்வமும் யாழுமே சாப்பிட்டு இருந்தாங்க, நான் போய் கவனிக்க. நீ அட பாதியிலே விட்டுட்டு வந்த, என்ன ஏதுன்னு போய் கவனிப்போ. சித்தப்பு கிளம்பட்டுமா? சரி மர்மல பாத்து போயிட்டு வா. சித்தப்பு அந்த ஆள கால்ல சக்கரத்தை கட்டிட்டு அந்த ஆள பறந்துடாதிய. 2-3 நாள் இங்க எங்க வீட்டுல தங்கிட்டு தான் போனோம். சரியா? ஒரு நாள் தங்கிட்டு போவோமா? 2-3 நாள்லாம் தங்க முடியாது. வீட்டுல ஆடு கோழி எல்லாம் கிடக்கு பத்தியா? சரி அப்போ ஒரு நாளா தங்கிட்டு போங்க. என்ன வீட்டுல ஸ்பெஷல் சாப்பாடுலாம் ரெடி பண்ணி வைக்க சாயந்தரம் போல. சரிம்மா, நீ சொன்ன கேட்காம இருப்பனா? தங்கிட்டு தான் போவேன். என்ன 2 அணில் குறிச்ச மாதிரி குறிச்சிட்டு இருக்கிய? அள்ளி நைய நல்ல நறுங்க சாப்பிடுங்க. கல்ல தின்னால கரையக்கூடிய வயசு, சாப்பிடுங்க நல்ல. என்ன சாப்பிட்டுட்டு தானே இருக்கோம், சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொல்லுதிய. ஆனா சோறு காலியாக மாட்டேங்க. தேவா இப்ப என்னையே எடுத்துக்கோ. நான்லாம் கல்யாண வீட்டுக்கு போனோம்னா முதல் ரவுண்டு சோறை வச்சு பருப்பு குழம்பு ஊத்துவாங்க. 2வது சாம்பார் வரதுக்குள்ள அதை சோழிய முடிச்சிருவேன். அடுத்தாப்புல சாம்பாருக்கு 1 ரவுண்டு சோறு, வத்த குழம்புக்கு 1 ரவுண்டு சோறு, ரசத்துக்கு 1 ரவுண்டு சோறு, மோருக்கு 1 ரவுண்டு சோறு. இப்படியே எல்லா ரவுண்டுக்கும் ஒவ்வொரு வாட்டி சோறை வாங்காம விட மாட்டேன். விசேஷ வீட்டுகள்ல தானப்பா நல்ல சாப்பாட கண்ணுல பார்க்க முடியுது. அண்ணி பின்னால பாத்தியா, ராதிகாக்கு முகம் செவந்தாச்சு. பாத்தீங்க, இந்த அண்ணன் பார்க்கல போல இருக்கே. அவர் பார்க்கல பேசிட்டே இருக்காரு. இன்னைக்கு நைட் அடி கன்ஃபார்ம் நினைக்கேன். இதே பார்த்து எடுத்து பதனமா பேசுங்க. பார்த்து எடுத்து நான் யா பேசிட்டு இருக்கேன். என்ன பின்னால என்னது? ஒண்ணும் இல்ல. பின்னால அக்கா ஆகா வடச்சட்டி வாய வச்சுட்டு பம்புல மாட்டிக்கிட்டேன் ஐயா. நான் இருந்தாலும் என் வாய் சும்மா இருக்காது போல இருக்க. சவத்தை விட்டு என்னத்த சொல்ல, புது வீட்டுல புது அடி வாங்குறதுக்கு ரெடி ஆயிரணும் போல இருக்க. செல்லக்குட்டி உன் கையால வைக்க குழம்புக்கு முன்னால இந்த குழம்புலாம் என்னத்த சுச்சிமே மேட்ரு. இப்பதான்டா ஞாபகம் வருது. மேனேஜர் அப்படியே 2-3 வாட்டி மிஸ்டு கால் விட்டுட்டாரு. எம்மா அவருக்கு பேசலன்னா தாண்டா ஆடி விடுவாரு. அவர்கிட்ட 2 நிமிஷம் பேசிட்டு ஓடிந்துருதே. அவர் அப்படிதான் எப்பவுமே வாயை கொடுத்துட்டு வம்பல சிக்கனே சோழியே போச்சு. நீங்க சாப்பிடுங்க. ரசம் கொண்டு வரட்டுமா? இல்லக்கா இருக்கட்டும், சாப்பிட்டுட்டு வாங்கிடுதோம். நம்ம அங்கனே நின்னுட்டு இருந்தா 2 பேரும் சாப்பிட மாட்டாங்க. நம்ம அங்கன தூர தள்ளி போய் நிப்போம். அங்கனதான் நிப்ப. ஏதா தேவன கேளுங்க. சரிக்கா. அள்ளி அவளத்தையும் அள்ளி சாப்பிடு. சும்மா எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு வந்துடாத. எல்லாரும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஒழுங்கா இவன் சாப்பாடு கூட போட மாட்டான் போல இருக்கு, இந்த பிள்ளை நல்ல மெலிஞ்சு போயிட்டு கல்யாணத்துக்கு பிறகு அப்படின்னு பாக்கலாம். என்னதான் குத்தம் சொல்லும். நீங்க வேற, நான் வேற கல்யாணத்துக்கு பிறகு 2 கிலோ வெயிட் கூடி இருக்கேன். ஏங்க ராதிகா கையால அப்பப்ப ராஜேஷனை அடி வாங்குவார் போல இருக்கே. அதான் உங்கறதுக்குள்ள தெரிச்சு பயந்து ஓடுதாரு. ஆமா அள்ளி, ராஜேஷனே நல்ல அறிவா பேசிட்டு இருப்பாரு. திடுதுப்புன்னு ராதிகா கிட்ட பேசும்போது மட்டும் எக்கு தப்பா எதையா அவனை சொல்லி மாட்டிக்கிடுவாரு வசமாட்டு. எல்லாரும் முன்னாடியும் ராதிகாக்கா நல்லதா பேசுவாங்க. அதுல மாமாவை கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வந்துருப்பாங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பவே அடி கன்ஃபார்ம்னு தெரியும். இல்ல ராஜேஷன் சொல்லுவாரு, என்ன அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு கேட்டா போதும், ஐயா ஆளுலாம் போன பிறகுதானே ஐயா ஆரம்பிப்பா அப்படிம்பாரு. ஆமா, வீட்டுல யாரு இருந்தாலும் அந்த நேரத்துல அடி விழாது. எல்லாரும் போன பிறகு பெட்ரூம் கதவை சாத்திக்கிட்டு தான் அடிப்பாங்களா அந்த அக்கா. ஒன்னொன்னு இடி மாதிரிலாம் விழுவோம் அப்படிம்பாரு. சொல்லி ரியாக்ஷனை காட்டுவாரு பாக்கணும். நாங்கெல்லாம் கடந்து விழுந்து விழுந்து சிரிப்போம். எனக்கு இப்ப சொல்லும் போது கூட சிரிப்பா வருது. ராஜசந்தன் மெனக்கிட்டுன்னு வாங்கினே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கதை கேட்போம். அவரு அந்த ரியாக்ஷனோட கதையை சொல்லும் போது எங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இதுக்குன்னே ஒரு ரசிகர் பட்டாலாம் இருக்குன்னா பாத்துக்கிட்டா. ஒரு 1 அடி வாங்கினாலும் சரிதான், 9 அடி வாங்கின மாதிரி பயங்கரமா ரியாக்ஷன் வர விடுவாரு. கல்யாணத்துக்கு முன்னால என்ன கூப்பிட்டு ஒரே அட்வைஸ் மழைதான். என்ன அட்வைஸ் பண்ணாங்க? பொண்ணு, அம்மா, அப்பா, ஊரு, உறவு, உடப்பிறந்தவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம கூட வரும்போது அவங்க கண்ணு கலங்காம நம்ம பாத்துக்கணும். உள்ளி புரிக்கதா இருந்தா கூட கண்ணுல கண்ணீர் வந்துடக்கூடாது. நம்ம தான் உள்ளி புரிச்சு கொடுக்கணும் அப்படிம்பாரு. நம்ம ஏதாவது எக்கு தப்பா கோல்மால் பண்ணா கூட நேர பொண்ணாட்டிட்டு போய் உண்மையை சொல்லி பெட்ரூம் கதவை சாத்திட்டு அவ கால தொபக்கடின்னு விழுந்துடணும் பாரு. பொண்டாட்டி 4-5 ஏச்சு தந்தா, ஏன் 2 அடி தந்தா கூட வாங்கிக்கணும். யாராட்டும் இல்லாமோ நம்ம ஏச்சு வாங்கியிருக்கோம். ஏன் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்ம டீச்சர்ட்ட எத்தனை அடி வாங்கியிருக்கோம், டொம்மு டொம்மு டொம்முன்னு. அதெல்லாம் நினைச்சு பார்க்கணும். கெட்டின பொண்டாட்டி காலம் முழுக்க நமக்காண்டி தானே வாழ்தா, அவள்கிட்ட 2 அடி வாங்குறதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கணும். அப்போ ராஜேஷன் இவ்ளோ அட்வைஸ் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க கல்யாணத்துக்கு முன்னால? ஆமா. பெரிய
ஆமா பின்ன கரெக்டா தான் இருக்கும். அப்போ நாளையில இருந்து நம்ம வீட்ல வெங்காயம் உரிக்கிறது நீங்க தான். ஏதாவது சொல்லி என்கிட்ட கோல்மால் பண்ணுனீங்கன்னு வச்சுக்கோங்க, அடி உண்மையிலே தப்பாது, கன்ஃபார்ம் தான். அட பாவி, இதுக்கு பேர் தான் பாட்டு வாங்குறதா? பாட்டு வாங்கிட்டியே எல்லாத்தையும் என் வாயில இருந்து. அடி கன்ஃபார்ம்ல இருக்க எனக்கு டெய்லி. பயப்படாதீங்க, அடிலாம் கொடுக்க மாட்டேன், ஸ்ட்ரைட்டா வெளுத்து கட்டுவல தான். ஐயோ காமெடி பண்ணாத யாழினி, நீ எல்லாம் தங்கம், தொட கூட மாட்டேன் என்ன. சரி சரி, ஐஸ் வச்சது போதும், சாப்பிடுங்க, டைம் ஆயிட்டு. எவ்வளவு நேரமா உட்கார்ந்துட்டு இருக்கோம்? தேவா இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோ, அடி விழுந்தாலும் விழுந்துரும். சீக்கிரம் சாப்பிடு, அடை பாயசம் இருக்கு, அப்படியே அதுல பப்படத்தையும் போட்டு பழத்தையும் விரசி தின்னா செம சூப்பரா இருக்கும். சரிங்கங்க. வயித்துக்குள்ள ஒண்ணு இல்ல, காத்து கிடந்து அலை மோதிட்டு இருக்கு. சிறுகுடல பெருகுடல திங்கி, பெருகுடல சிறுகுடல திங்கி. மூதேவி போனாலும் போனா கடைசியில பசியும் பெண்ணையுமால கிடக்கும். அடுப்புக்குள்ள பூனை தூங்கிட்டு இருக்கு. இவட்ட வேற கேட்கலான்னு பார்த்தா இஞ்சி தின்ன மரல உட்கார்ந்துட்டு இருக்கா. இவட்ட போய் என்னது கேட்க, ஏதாவது செய்து எடுத்து தருவான்னு பாத்துட்டு இருக்கேன். அவ அதுக்கு இடத்துல செல மரல உட்கார்ந்துருக்கா. சரி வேற வழியே இல்ல, வாய் விட்டு கேட்ட வேண்டியதான், ஏதாவது செய்தாமான்னு. என் நிலைமை இந்த நேரம் இப்படி அவனு நினைச்சு கூட பாக்கலையே. ஏம்மா ஏம்மா, இந்த பாரு, இப்ப எதுக்கு மூஞ்சி திருப்பிட்டு இருக்க? நான் பண்ண வேலை கிடையாது, எல்லாம் நீ பண்ண வேலை. பிளான போட்டு கொடுத்தேன், அத ஒழுங்கா செயல்படுத்துறதுக்கு இல்லாம எக்கு தப்பா எதையும் ஒண்ணு பண்ணிட்டு நான் என்ன செய்ய முடியாதுக்கு? நான் போட்ட பிளான படி நீ நடந்திருந்தேன்னு வச்சுக்கியா, அவ அவ்வளவுக்குள்ள இந்த வீட்டுல அடிமையா கிடந்திருப்பா. நம்ம ராணி மாதிரி உட்கார்ந்து தின்றுக்கலாம், காலுக்கு மேல காலை போட்டுட்டு. மோரக்கட்ட பிளான போட்டு கொடுத்த என்னத்தை என்னவா சொல்லி என்ன உங்க மூளையை கழுவிட்டிய. என் மூக்குல கிடந்திருந்தா கூட பேசாம இருந்திருப்பேன். இப்போ உங்ககிட்ட சேர்ந்து நானும் ஜோத்துக்கு இல்லாம கிடக்கேன். போதுமா போதும், நமக்கு எதிரி வெளியில இல்ல, வீட்டுக்குள்ளதான். இப்படியே கோவிட்டு இருந்தோம்னா கை காலம் உதறல எடுத்துட்டு முழுக்க பசியில. சரி என்னவோ ஒண்ணு செய்து எடுத்து கேப்போம். ஏமா ஏமா, சரி நான் ஏதோ ஒரு பிளான போட்டேன், நீ என்னவோ ஒண்ணு செஞ்ச. சரி என்னவோ நடந்து போச்சு, விடுமா, சவத்து விடு, எல்லாம் நன்மைக்கு நினைச்சுக்கிடுவோம். ஏதாவது செஞ்சு எடுத்தாமா. என்ன செய்யணும்? வீட்டுல வெஞ்சன சாமான் ஒண்ணுமே கிடையாது, இருந்தா தானே ஏதாவது செய்து எடுத்து திங்கலாம். கையில துட்டு இல்ல. உதவி அவ்வளத்தி ஒண்ணு ஒண்ணா என்று உருவிட்டிய. துட்டு இருந்தா தாயாம்டி, ஏதாவது கடையில லெமன் சாதமாவது வாங்கிட்டு வரேன். என்கிட்ட துட்டு இருந்தா நான் ஏன் ஒன்றை தொண்டாரிட்டு நிக்க போறேன்? துட்டுலாம் ஒண்ணு என்கிட்ட இல்ல. ஏதாவது அடுக்கல்ல போய் இருக்கான்னு பாருமா, வயிறு விசை வேற, என்னால நடக்க கூட முடியல. இரி என்ன இருக்கான்னு பாத்துட்டு வந்து தொலைறேன். இவ பேச்சு கேட்டு எனக்கு நீ சீரழிவுதான். சரி உட்காருவோம், எதையாவது எடுத்துட்டு வருவா. இப்படி கிடந்து மாரடிக்கிறதுக்கு பேசாம என் புருஷ கூட மாமியா வீட்டுக்கே போயிருக்கலாமோ. நீலாம்பரி உன் புத்தியே இப்படி போகுது, மாமியா வீட்டுக்கா? நெவர் நெவர். முந்தான பழைய கஞ்சி தான் கிடக்கு, அதுல கொஞ்சம் மாரியும் பச்சை மிளகாய் பிச்சு போட்டு கொண்டு வந்திருக்கேன். பரவாயில்லையா? கொண்டாமாத. பரவாயில்லையான்னு கேட்க இப்போதைக்கு இதாம்மா எனக்கு பிரியாணி மாதிரி. உண்மையிலே இதுக்கு பேர் ஐஸ் பிரியாணி தானே. கொண்டாமா கொண்டா. என்னம்மா இது, எல்லாரும் அங்க பாயசம் பப்படத்தோட சாப்பிட்டுட்டு இருக்காவள விருந்து, நம்ம மட்டும் இப்படி பழைய கஞ்சியா, அதுவும் 3 நாளுக்கு முந்தான உள்ள பழைய கஞ்சி குடிக்கணும்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்கியாமா? கவலைப்படாதம்மா, இப்போ இந்த ஐஸ் பிரியாணிய சிக்கன் பிரியாணியா மாத்தி விடுறேன். என்னடி சொல்லுத? வாய புழக்காதம்மா, பாரு என்ன நடக்குன்னு. சிக்கன் பிரியாணியா? ஒருவேளை நேத்துல சிக்கன் பிரியாணியா என் மோ ஃப்ரிட்ஜ்ல ஏதோ எடுத்து ஒளிச்சு வச்சிருக்காளோ, அதத்தான் கொண்டு வர போறா போல இருக்கு. பாத்தியாமா சிக்கன், இது ஐஸ் பிரியாணி. இதுல இருக்க ஐஸ கட் பண்ணு, பிரியாணி. அது சிக்கன், கூட்டி கழிச்சு கணக்கு பாரு, சிக்கன் பிரியாணி. பாவி மக்கா, இப்படி ஒரு சிக்கன் பிரியாணியா? கனவுல கூட நினைச்சது கிடையாது. எப்படி அத பார்த்துட்டே நம்ம சாப்பிடுறோம். சிக்கன் பிரியாணி சிக்கன் பிரியாணி நினைப்புலயும் சாப்பிடணுமா? அப்போ நினைப்புதாம்மா அப்படி மனசுக்குள்ள பரவி அப்படியே சிக்கன் பிரியாணி திங்கிறமோல தோணுமா. நான் நிறைய இடத்துல படிச்சிருக்கேம்மா, இதான் சைக்காலஜிங்கிறது பேரு. இவன் சைக்காலஜில பண்ணி போன, நம்மளுக்கு ஏதாவது கிடைக்கும்னு பார்த்தா ஒண்ணும் கிடைக்காது போல இருக்க. நம்ம இங்க இருந்து எஸ்கேப் ஆயிர வேண்டியதான். நல்ல வேலை, கஞ்சிக்கு பங்குக்கு வந்துருவாரான்னு பயந்துட்டேன். எங்கேயும் போய் தின்னுட்டு வரட்டும், நம்ம போர்ட்ல உட்காந்து சாப்பிடலாம். நஷ்டமோ நஷ்டமோ எல்லாத்துலயும் நம்ம வாழ பழகிக்கிடணுமா. கவலைப்படாதம்மா, உன்னையும் ஒரு நாள் நான் ராணி மாதிரி உன்னை வச்சு சாப்பாடு போடுறேம்மா. இப்போதைக்கு இந்த சிக்கன் பிரியாணிய சாப்பிடுமா. இந்த நேரத்துல மனசை தடைப்படுத்திட்டு ஒரு தத்துவம் சொல்லுதாமா கேளு. தக்காளி தூக்கி நம்ம மேல அடிச்சாவண்ணா, அந்த தக்காளியால நம்ம தக்காளி சோறு கிண்டி திங்கணுமா. முட்டையை தூக்கி அடிச்சா அதை வச்சு ஆம்லெட் போட்டு திங்க படிச்சுக்கணும். கொக்கா மக்கா கல்ல தூக்கி எரிஞ்சாவண்ணா, அதே கல்ல வச்சு நம்ம வீடு கட்டி அதுல குடுத்தனம் பண்ணணுமா. அதுதாமா ஈசி பூசி தத்துவம். திரும்பமா அங்க இருக்க சிக்கனை பாத்திரை சாப்பிடுமா. இப்பதான் ஒரு வெறி வருது, அந்த வெறியில அந்த சில்வண்ட நசிக்கிறவே நசிக்கி. கஞ்சி குடிச்சாச்சலாமா, இனி என்ன யோசிச்சுட்டு இருக்க? காத்தாட வெளியில போய் உட்காந்து கதை கொடுவா. என் மோவ பிடிவாதத்தினால இனி என்ன அனுபவிக்க வேண்டியிருக்கோம், எல்லாத்தையும் அனுபவிச்சதுதான் ஆகணும். எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுங்க, பாடு பேசுனது போதும், நேரம் ஆகுதுல. ஆமா சரி மக்கா, வயிறு பசிக்கு சாப்பாடு போடு. தங்கச்சி ஏ பாவி மக்கா, சண்டைக்கு இழுக்கிறதுக்குனே அங்க இருந்து வந்திருக்காரு அந்த மாசே. பொண்டாட்டிக்காரி பத்தி விட்டுருக்காளோ. ஒருவேளை அந்த நீலாம்பரியின் பின்னால வாராளோ. எல்லாரும் பயப்படாதீங்க, நீங்க நினைக்க மாதிரி எந்த பிரச்சனைக்கோ வம்பு தும்புக்கோ நான் வரல.
வந்துட்டேன் மக்கா. என் தங்கச்சின்னா தங்கச்சிதான்யா. அவ அன்புனாலதான் நான் அங்க இருந்து ஓடாடி வந்திருக்கேன். தங்கச்சி, உங்க அண்ணன் அழகு சுந்தரம், நான் மட்டும்தான் வந்திருக்கேன். பயப்படாதம்மா. அண்ணா நான் தான் கூப்பிட்டே ஃபோன் போட்டு. இல்ல வாங்க தம்பி உள்ள வாங்க. இனி உட்காருங்க. எங்க அம்மா தாய் மாம்சலாம் சாப்பிடல. உட்கார்ந்து சேர்ந்தாப்ல உட்கார்ந்து சாப்பிடுங்க நீ. சரிம்மா தங்கச்சி. வீடு நல்ல அடிப்பொலியா இருக்க. நீனும் மாப்பிள்ளைங்க நல்லபடியா சந்தோஷமா கொடுத்தணும் நடத்தணும். அதைத்தான் நானும் கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கேன். இதுக்குதான் ஆரம்பத்துல இருந்து வந்துட்டு தண்ணி கொடுத்துரும் போன்னு சொன்னேன். நீ இதை கேட்க மாட்டேன்ட்ட. கடைசியில மாப்பிள்ளை தடால் அடி ஒரு முடிவெடுத்து கூட்டு வந்தாரு பத்தியா. அதனாலதான் நீனும் வந்த. அங்க அண்ணி அத்தி என்னனே சாப்பிட்டாவோ? ஒண்ணு இல்லையேனே. வெஞ்சன சாமான்லாம் நேத்து தான் தீந்துச்சு. நாளைக்கு தான் லிஸ்ட் போட்டு இந்த மனசன்ட்ட கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள இந்த மாதிரி திடுதிப்புன்னு ஆயி போச்சு. வீட்ல கொஞ்சோட பழைய கஞ்சி தானே கிடந்துச்சு. வேற ஒண்ணுமே இல்லையேனே. என்னனே சாப்பிட்டாவோ ரெண்டேரும்? இப்ப கூட பாத்தியாமா என்ன சாப்பிட்டாவோன்னு சொல்லி உன் மனசார கேட்க பத்தியம்மா. அங்க நிக்க நீ உன் நல்ல குணத்தை அவங்க ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிடலையாம்மா. அதுலயும் என் பொண்டாட்டி இருக்கல பைத்தியக்காரி கிறுக்கி. தயவு செய்து நல்லா இருப்பம்மா. அவளை பத்தி இந்த நேரத்துல பேசாத நீ. நல்ல நேரத்துல நல்லபடியா சந்தோஷமா வாழக்கூடிய வழிய பாரு. நீனாச்சு உன் புருஷனாச்சுன்னு சொல்லி இந்த வீட்டுல நிம்மதியே இருங்க. அவளெல்லாம் வீட்டுக்குள்ள ஏத்திராதீங்க. அவ ஏதாவது கெச்சக்கரணை போட்டு வரதுக்கு ரெடி பண்ணுவா. அவளுக்கு இடம் கொடுத்துறாதம்மா. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நடிச்சுக்கிட்டு தான் தெரியவா என் பொண்டாட்டி. அப்படின்றவா இப்படின்றவா ஆனன்றவா பூனன்றவா. அங்க சுவார் இல்லாம கஞ்சி கிடந்து அடிப்படி போட்டு கிடக்காளுவா. அதனால என்னே நொன்னேன்ட்டு வந்தாலும் வருவா. அவளை வீட்டுக்குள்ள ஏத்திராத. வீட்டை கதவை பூட்டி சாவியை எடுத்து வீட்டுக்குள்ள வச்சுக்கோ. வீட்டை உடைச்சாலும் உடைச்சு வந்துருவா. போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து வை. என்னனே இப்படி சொல்லுதிய? இந்த வாரமா நெசத்து சொல்லுதேன். புரிஞ்சு எடுத்து நடந்துக்கோ. அவ்வளவுதான். சரிம்மா விடுமா. அந்த பிரச்சனையெல்லாம் தள்ளி விடு. அதான் நீ இங்க வந்துட்டீங்களா. எதை பத்தியும் கவலைப்படாத. உனக்கு எந்த தேவையா இருந்தாலும் அண்ணன் நான் இருக்கேன். ஒரு போடு. அடுத்த நிமிஷம் வந்து நிப்பேன். சரிண்ணே. உட்காருங்கண்ணே. எவ்வளவு நேரம் நிக்கிய? இளையமாச்சி கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. நாங்க உட்கார்ந்துட்டேன். மக்கா நீ சாப்பிடலையாமா? மாம்சே, நீங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிஞ்சா நான் சாப்பிடுவேன். அதுக்காண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உட அந்தால ஒரு இலைய போட்டு அங்க உட்கார்ந்து சாப்பிட வேண்டியதானே மக்கா? இருக்கட்டும்மா. நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க. நான் எல்லாத்துக்கும் பரிமாறிட்டு கடைசில சாப்பிடுவேன். கடைசில நீ பரிமாறி எனக்கு. சரி மக்கா. சந்தோஷமா இருக்கட்டி இப்பதான். சரி நல்ல வயிறார மனசார சாப்பிடுவேன் நான் அன்னைக்கு. மக்களே சுபி, ஏதாவது வேணா கொஞ்சம் விளம்பி கொடு மக்களே. நான் கொஞ்சம் வீட்டுக்குள்ள வேலை இருக்கு பாக்கேன். எடி கவலைப்படாதீங்க. நீங்க போய் வேலைய பாருங்க. நான் பார்த்து விளம்பிக்கிடுவேன். ஏ சிம்ரனுக்கு மோவனே கொஞ்சம் சாம்பார் ஊத்துய்யா. தாத்தா ஊத்துறேன். வரிசையா எல்லாத்துக்கும் சாம்பார் ஊத்தேன். ஒவ்வொருத்தியலாட்டு அவ வீட்டுல போய் கும்மால அடிச்சு தின்னுட்டு வெளியே வராள்வா. நான் வர ஒருத்தி. யாருட்டி வரா? திரும்பி பார்க்காதமா. ஏதோ அவளதான் நம்ம பார்க்க நினைச்சிருவா. திமிரு பிடிச்சவா. அதான் உன் மர்மம் இருக்கல்ல, அவளுக்கு அண்ணி நொன்னின்னு ஒருத்தி வரல. ஒரு மன வசதி அவதான் வாரா. சும்மா இருட்டி. அவட்ட வாயை கொடுக்காத. வரு ஒன்ன வர. நான் பயந்து சாவ மாட்டேன். நான்லாம் எவளுக்கும் பயப்பட மாட்டேன். அச்சொத்தவளை சொர்ண கிளிக்கு மோவா நீலாம்பரியாகும். பேசாம இருட்டி. வாரமா ஏமா மத்தவ கூட அந்த சால்ரா கோஸ்டியும் வருது. அதாம்மா அந்த 4 முடி 7 முடி வருதுமா. இந்த 4 முடிட்ட வாயை கொடுத்துறாதடி. பேசாம திரும்பி இருந்துக்கோ. ஆமா திரும்பி இருந்துக்கணும். விட்டா ஊரை விட்டு வாடுன்னு சொல்லுவேன். எப்படி இருந்தவன் இப்படி மாறி போய் கிடக்க. பொம்பளை தாத்தாவா தெரிஞ்சிட்டு இருந்தா அந்த ஊர்ல. உன்னெல்லாம் கொண்டு வச்சு ஒரு பிரயோஜனம் இல்ல. உன் மகன் சொல்றதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு. பேசாம இரு. அவளை ஏதாவது வாயை கொடுத்தாலும் வச்சுக்கியா 2 பேரையும் சாச்சி போடுது இன்னைக்கு சாச்சி. ஏமா சிக்கன் பிரியாணி நல்ல அளவுல இருந்தலமா. என்ன டேஸ்டா இருந்தப்பா. ஆர்டர் பண்ணி தான் சாப்பிட்டோம்மா. ஆனாலும் டேஸ்ட் நிக்குதுமா. அப்படி நிக்குது நாக்குல. அட்டன் சுக்க தின்னலாமா. அது பல்லுக்குள்ளே இருந்துகிட்டு பல்லு குத்துக்குடிய குத்தி இருக்கா. இப்படி பாத்தியலா பச்சை தண்ணியை குடிச்சிட்டு பல்ல குத்துக்கூடிய பரம்பரை. சின்ன பல்லு குத்தி வேணுமா? திருள குத்தி இருக்கு வேணுமான்னு கேளு. பல்ல திருவி எடுத்துடலான்னு. அம்மா உண்ட மயக்க தொண்டனுக்கு உண்டுன்னு கண்ணை கட்டிட்டு வருதுமா. உன்னையும் பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. வாமா ஏசி இருக்குல அதை போட்டு விட்டுட்டு நல்லா ஜம்முன்னு தூங்கும். வாமா போவோம். வாசியில தின்னவளுக்கு ஏசி கேக்கதான் ஏசி. நீ மட்டும் ஊன்னு சொல்லு. அவள 2 பேரையும் ஒண்ணு இல்லாம சோழிய முடிச்சிருக்கேன். சும்மா இருட்டி தேவையில்லாம சிறை இழுக்காதட்டி. சின்ன பொண்ணு இருக்க தைரியத்துல தானே அந்த சில்வண்டு சிலுத்துட்டு தெரியுதா. இந்த சின்ன பொண்ணுக்கு ஆப்பு வச்சுட்டோம்னா அந்த சில்வண்டு என் கால்ல உளுந்து கிடந்து கதறிட்டு இருப்பா. அடியே சின்ன பொண்ணு உனக்கு வைக்கண்டியே ஆப்பு ஆப்பு ஆப்பு. ஏதோ ஆப்புன்னு கேட்டுச்சே. நீலாம்பரி இவ வேற நல்லவ மாதிரி நம்மள கூப்பிடுதாளே. என்ன பிரச்சனை இழுக்கிறதுக்கு கூப்பிடுதான்னு தெரியலையே. நம்ம வேற ஆப்பு வைக்க போறோம்னு சொல்லிருக்கமே. நீலாம்பரி ஏதோ ஆப்புக்கு இப்புன்னு ஏதோ சவுண்ட் கேட்டுச்சு. சின்னப்பனே முதல்ல ஒண்ணே விளக்கத்தை சொல்லிக்கிட்டேன். உனக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எனக்கும் எங்க அண்ணன் பொண்டாட்டிக்கு தான் பிரச்சனை. அதனாலதான் அவ தண்ணி குடித்தன போயிருக்கா. மத்தபடி உனக்கு எனக்கு எந்த விரோதமும் இல்ல. அது இருக்கட்டும். அந்த விளக்கம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏதோ ஆப்புன்னு கேட்டுச்சே. அதான் என்ன ஏதுன்னு விசாரிச்சேன். ஐயா ஆப்புனா கிடைச்சு உனக்கு ஆப்பிள் ஐபோன் அதைத்தான் வாங்கலாமா என்ன ஏதுன்னு எங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஆப்பிள் ஐபோனா? ஆமா ஆப்பிள் ஐபோன் தான். ஆப்பிள் ஐபோன் தான். அதுக்கு தான் உங்களுக்கு காதுல ஆப்புன்னு கேட்டிருக்கும் போல இருக்கு. ஆப்பிள் ஐபோன். இல்லாமரி உங்க ரேஞ்சுக்கு ஆப்பிள் ஐபோன்லாம் கிட்ட வருமா? நீங்க அதுக்கு மேல பெரிய லெவல்ல கோடீஸ்வரில தெரு கோடீஸ்வரி.
இல்லாமரி தெரு கோடீஸ்வரின்னு சொன்னது உனக்கு பக்கம் ஆயிட்டோ. இந்த தெருவிலே கோடீஸ்வரி நீதான் அப்படிங்கறத நம்ம சின்ன பண்ணி எடுத்து சொன்னா. சரி நாங்க போயிட்டு வரோம். நீங்க வேற சிக்கன் மட்டன் அது கண்டது கழிதுன்னு சப்பு சவரன்னு தின்றுருக்கிய. உண்ட மயக்க தொண்டனு கொண்டுல போய் ஏசி ஈஸியா போட்டுட்டு உறங்குங்க. 1.5 நாக்கு ஆப்பத்துக்கே வக்கில்லையா. இதுல 1.5 லட்சம் ரூபாய்க்கு ஆப்பிள் ஐபோன் கேக்குதா? ஆப்பிள் ஐபோன் ஆப்பு வேணா கிடைக்குமா தவிர 1.5 லட்சம் ரூபாய் ஆப்பிள் போன் ஒண்ணும் கிடைக்காதுடியா. நாளைக்கு வந்து ஆப்பு வைக்கலாம். இன்னைக்கு நேராவது ஏகப்பட்ட சொல்லி கிடக்கு. சின்ன பொண்ணு சொல்லியாச்சு. நாளை காலைல 10 to 11 உனக்கு ஆப்புதான் வைக்க கூடிய நேரம் வந்துரும். கரெக்டா ரெடி ஆறீனா? பாரு ஆப்பு வைக்கிறது ஆப்பம் சுடுறது இதெல்லாம் என்கிட்ட வச்சுன்னு வச்சுக்கா தீத்து போட தீத்து. ராதிகா மாதிரி பொறுத்து போவே நினைச்சிட்டு இருக்காத. என்கிட்ட மோதனு வச்சுக்கா உன பொங்க வச்சு போடுவேன் பொங்க. உன்னையவே மிரட்டிட்டு பாட்டி இனிமே அவளை சும்மா விடாதடி. பாருமா இனி என்ன செய்தன்னு மட்டும் பாரு. ஆனா வீட்டுக்குள்ள போனேன்னு வச்சுதுங்கக்கா வெளியே வர முடியாது. வீட்டுக்குள்ளே அந்த சொல்லி இந்த சொல்லின்னு வரிசையை தொட்டு வந்துகிட்டே இருக்கும். அதனாலதான் இந்த மாதிரி எங்கேயாவது வெளியில வரும்போதுதான் யார் வீட்டுக்காவது போய் கொஞ்ச நேரம் காதை விட்டுட்டு இருந்தாலும் வீட்டுக்குள்ள போகுது. ஆமா என்ன செய்யுமா வீடுன்றத வேலை இருக்கதானே செய்யும். உனக்கு மாடு கண்டுலாம் கிடக்கு பிள்ளைகள பாக்கணும். எக்கச்சக்க வேலை இருக்கதான் செய்யும். பிள்ளை கூட்ட ஆசிரியர் செக்கப் எதுவும் போயிட்டு வந்தேலக்கா? ஆமாமா போன வாரம் தான் போனோம். பிள்ளைலாம் நல்லா இருக்குமா அடுத்த வாரம் ஸ்கேன் எடுக்கணும் வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த வாரம் கிட்ட போனுக்கு சும்மா கொஞ்சோண்டு பாயசம் பப்படம் மாதிரி எடுத்து வந்தோம் லேட்டி இந்த பிள்ளைக்கு. ஆமா பத்தியக்கா எனக்கும் ஞாபகமே இல்லக்கா. இங்க வந்தனதான் ஞாபகம் வருது. இந்த பொண்ணு வீட்டுலனாலும் எட்டி போய் எடுத்து ஓடிந்துருவேன். ராதிகா வீட்டுல போனா மாப்பிள்ளலாம் இருப்பாரு என்ன நினைப்பாரு. ஆகா ரெண்டு இருங்கதான் இருக்கலா. ஆமாட்டி வீட்டுக்கு போனேன்னு வச்சுக்கிய அந்தால ஜாலி ஜாலின்னு வீட்லயே சுத்திட்டு கிடப்பேன். அதான் சரி பிள்ளை எட்டி பாத்துட்டு போவோம் என்ன ஏதுன்னு அப்படின்னு அந்தால இங்க வர வந்துட்டே பாத்துக்கோ. இது பண்ண வசந்தி உட்காருங்கம்மா. இருக்கட்டுக்கோ இந்தாங்க பிடிங்க. என்னதுமா? என் நாத்தனார் வீட்டுல இன்னைக்கு சிம்பிளா பால் கைப்பு. எல்லாரையும் கூப்பிடலாம்னு அவளுக்கு ஆசை. அடுத்தால புது வீடு கட்டி பால் கைக்கும் போது எல்லாத்தையும் கூப்பிடலாம்னு சொல்லி நினைச்சிருக்காங்க. அப்படியே ரொம்ப சந்தோஷமா. சாம்பார் அவியல் பாயசம் பப்படம் துவரம் எல்லாம் இருக்குக்கா. பிள்ளைக்கு கொஞ்சம் சோறு மட்டும் உங்க வீட்டுல இருக்கும்ல வச்சு கொடுங்கக்கா சாப்பிட்டுட்டு. எதுக்குமா இதெல்லாம் மெனைட்டு கொண்டு வந்தியாக்கா? இக்க மாசமா இருக்க பிள்ளைக்கு இந்த விசேஷ விட்டு சாப்பாடுலாம் பிடிக்கும்லக்கா. அதனாலதான் எடுத்துட்டு வந்தேன் கொஞ்சோண்டு. ரொம்ப இல்லக்கா கொஞ்சோண்டு தான் இருக்கு. 2 பேரும் சாப்பிடுங்க. அவளுக்கு வயிறு பசிக்கல என்னமா ஜூஸ் போட்டு கொடுத்தேன் குடிச்சாலா அதை கொஞ்சம் கழிச்சு சாப்பிடுதேன்னா சரி கொஞ்சம் கழிச்சு சாப்பிடுவேன். சரிக்கா காரமா 2 பேரும் நிக்கல காருங்கக்கா. உன் மாமியா கிளவிக்கு ஒரு நாத்தனார் இருக்காம்ல ஊர்ல இருந்து வாரன்னு சொல்லி என்னைக்கு ஒரு நாள் முன்னாடி சொல்லிச்சா. நீ அந்த நேரத்துல ஒரு சின்னதா ட்விஸ்ட் கொடுத்தியா அப்படின்னு சொல்லி ஒரு நாள் சொல்லிட்டு இருந்த. அந்த கதையை சொல்லாமலே விட்டுட்டியா? ஆமாட்டி சொல்ல ஆரம்பிச்ச அந்தால விட்டுட்டேன். சொல்லிட்டு இன்னைக்கு இந்த கதையை கேட்போம். சும்மா தானே உட்காந்துருக்கோம். இக்க இந்த விஷயம் நடந்து ரொம்ப நாள் இருக்குமே. என் நாத்து ஊர்ல இருந்தால படாத பாடு படிச்சுட்டு அப்பப்போ ஓடி வருவாள்லக்கா. அப்ப நடந்த விஷயமாக்கும். ஒரு நாள் என் மாமியா கிளவிக்கு அவங்க நாத்துட்டு இருந்து போன் வந்துச்சு. அந்தால என்ன தெரியுமா நடந்துச்சு? ஏ பாவி மக்கா இவன் எதுக்கு நமக்கு போன் போடுதா? ஹலோ சொல்லுங்க மேனி நல்லா இருக்கீங்களா? என்னது அடுத்த பஸ்ஸுக்கு கார் ஏறி ஊருக்கு வரேளா? எங்க வீட்ல ஒரு மாசம் தங்க போறீங்களா? மர்மலா என்னத்தே பிரச்சனை? வாயை பொளந்துட்டு செல மாதிரி நிக்கியோ. மர்மலா என் நாத்தனார் ஊர்ல இருந்து வராளா? அப்படி போடுங்க அருவாள. எது உங்களுக்கே ஒரு நாத்தா? அது இருக்கட்டும். இந்த வயசுலயும் நாத்த கண்டு பயப்படக்கூடிய ஒரே ஆள் நீங்க நத்தை. எதுக்கு பயப்படுதியா? மர்மலா உனக்கு அவளை பத்தி தெரியாது. நின்ன இடம் உட்கார்ந்த இடம் உருண்ட இடம்னு அவ பின்னாலே நம்ம சேவ செஞ்சுட்டு திரியணும். அவ வாரான்னு சொன்ன உடனே எனக்கு அடி வயிறெல்லாம் கலங்குது மர்மலா. வயித்தால போற மாதிரி இருக்கு. என்னத்தை செய்யணும் அதுக்கு? வந்த உடனே நான் தலையோட மூடிட்டு படுத்துக்கிடுவேன். வாட்ட கேப்பா உங்க அத்தைக்கு என்னாச்சுன்னு நீ சொல்லணும். எங்க அத்தைக்கு குளிர் காய்ச்சல் தூக்கி போட்டு அடிக்கி அப்படிங்கணும். மர்மலா எனக்கு மைனினா உனக்கு பிரியமா மரதன வரும். வந்த உடனே பெரியம்மா எனக்கு வெண்ணி கூட வைக்க தெரியாது. என் மாமியார் தான் எல்லா வேலையும் செய்வாவா. என் மாமியாருக்கு இன்னைக்கு காய்ச்சல் வெட்டி இழுத்து கிடக்கு. அதனால டாக்டர் 1 மாசம் வேலை சொல்லி செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. நீங்க இருந்து எடுத்து 1 மாசம் எங்களுக்கு நல்லது பொழுது எல்லாம் செய்து எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி அவ துண்ட காண துணிய காண ஒரே ஓட்டமா ஓடிடுவா. மர்மல ஐடியா சூப்பர்ல. சூப்பர் தே. வரட்டும் உங்க நாத்தனாரு என்ன நடக்குன்னு மட்டும் பாருங்க. என்ன மர்மல இவ்வளவு நல்ல பாடு பேசிட்டு இருந்த. இப்ப என்ன நாரி மாதிரி ஊள போட்டுட்டு இருக்க? சொல்லு மர்மலா என்ன ஏதுன்னு விஷயத்தை சொன்னாதானே எனக்கு தெரியும். கடவுளே குளிர் காய்ச்சல் தூக்கி போட்டு அடிக்கதே. அங்கிங்க வாய் வெட்டிட்டு போகுது. கண்ணு வருவாங்க போது. இனி 1 மாசத்துக்கு ஒரு வேலை ஜோலியும் பார்க்க முடியாது தே.
அது சொல்லலாம் நல்ல வேலை பொட்டியோட ஒரு மாசம் வந்தம்மா என் பக்கத்திலே உட்காந்து அது இதுன்னு நல்லது பொழுது எல்லாம் செஞ்சு எடுத்து ஒரு மாசம் தந்தேன்னா இந்த குளிர் காய்ச்சல் அப்பதான் கொஞ்சம் சரியாகும். எடி அம்மாக்கா இவன் கொஞ்சம் தள்ளு இனி பொட்டியை பார்த்தோனே நான் ஒரு மாசம் இங்க தங்க போறேன்னு நினைச்சிட்டீங்களோ கூர்கிட்ட சூட்கேஸ் இருக்குல நீ திறந்தா மூட மாட்டேங்க மூடுனா திறக்க மாட்டேங்க இத ரிப்பேர் பண்ணது தாண்டி வந்தேன் வார வெளியில அப்படியே உங்களையே லேசா எட்டி பார்த்துட்டு போலன்னா நம்ம வீட்ல லேசா தலைய நுழைச்சி எட்டி பார்த்தேன் மத்தபடி என் மனசுல இங்க வந்து ஒரு நாள் கூட தங்கணும் நினைப்பே கிடையாது அண்ணி வந்துட்டேன் உங்களையும் எங்க அம்மையையும் கண்ணு குளிர பார்த்துட்டேன் போயிட்டு வரேன் அண்ணி Oh, apati kut, apacaye. மர்மல என்ன இதெல்லாம் என்ன இதெல்லாம் என் மோள ஓட விட்டு வரட்டுதே இப்ப வரட்டுனே வாரு வடிவேலு மாதிரி திரும்ப திரும்ப பேசுற நீ எங்க திரும்ப திரும்ப பேசுனேன் திரும்ப திரும்ப பேசுற நீ திரும்ப திரும்ப பேசுதானா திரும்ப திரும்ப என்ன திரும்ப 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 பேசுற நீ என்ன திரும்ப திரும்ப ஐயோ என் மோம தப்பிச்சிட்டா நான் மாட்டிக்கிட்டேனே லாலே லாலே லாலா அடே கிளவி, உங்க நாத்து வந்தா மட்டும் உங்களுக்கு குது குதுன்னு குளிர் எடுக்கல அதே மாதிரிதான் என் நாத்து வந்தாலும் எனக்கும் குது குது குதுன்னு குளிர் எடுக்கும். ஐக்கியலட்சுமிக்கா ஸ்கேன் எடுக்க போகும்போது நான் வேணா கூட துணைக்கு வரேங்க சரிம்மா அதான் கூட ஒரு ஆளு கூட்டிட்டு போலாமே நினைச்சேன் அதை யார கூடன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அக்கா, இதுல எனக்கு யோசனை ஒரு வார்த்தை சொல்லுங்க ஒரு படம் வரட்டி நாங்க எல்லாரும் ஒரு பஸ்ஸை பிடிச்சு வந்துருவோம் இங்க என்ன சிரிக்கிய நெசத்தோ தான் சொல்றேன் சும்மா பிளாட்டி கொண்டு சொல்லல எங்க தெருல ஊன்னு சொன்னா போதும் எல்லாரும் கூடிடுவோம் பாத்துடுங்க அக்கா, சில இடங்கள்ல எல்லாம் யாருக்காவது பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன் உடனே நமக்கு எதுக்குப்பா வம்பு பேசாம நம்ம வாசல் நின்னு நல்ல வேடிக்கை பார்ப்போம் அவங்களுக்கு நல்ல பிரச்சனை வரட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கூடி நின்னு கும்மாளம் போட்டுட்டு இருப்போம் ஆனா எங்க தெருல அப்படி இல்லக்கோ ஒரு ஆளுக்கு பிரச்சனைன்னு வச்சுக்கிடுங்களேன் நாங்க எல்லாரும் ஒண்ணு கூடிடுவோம் ஒருவேளை அவங்க விரும்பலன்னு வச்சுக்கோங்களேன் நாங்க அதுல தலையிட மாட்டோம் எங்க பாட்டுல எங்க சொல்லி ஒண்ணு உண்டுமோ அதை மட்டும் பாப்போம் அந்த பிரச்சனையில எங்க உதவி தேவைப்படுதுன்னா கண்டிப்பா நாங்க எல்லாரும் முன்ன போய் நிப்போங்க நீ என்ன ஆனாலும் சரிதான் நாங்களாம் ரெண்டுல ஒண்ணு பார்க்காம வெளியே வரமாட்டோம். பரவாயில்லம்மா உங்க தெருவுல எல்லாரும் நல்ல ஒற்றுமையா இருக்கிய அங்க முன்னால இருந்த தெருவுல எல்லாம் எம்மா என்னன்னு கூட கேட்க மாட்டாளோமா யாராவது சண்டைக்கு வந்தா கூட கூட கொஞ்சம் சண்டை போடுறேன்னு சொல்லி கூட இருந்து கூடி சிரிப்பாளுவோமா ஐயே இதெல்லாம் என்ன தெருவாது அங்க அந்த தெருல இருக்கும்போது என் பிள்ளைக்கு எத்தனை மாசம் ஆகுதுன்னு கூட ஒரு ஆளு கூட வாய் திறந்து கூட கேட்க மாட்டாளோமா ஏதோ பார்த்தும் பார்க்காத மாதிரி பேசாம போவாள்வா என்னத்த சொல்ல முடியும் நாங்க ரெண்டு பேரும் அப்படியே தனியா உட்கார்ந்துருப்போம் நல்ல விளக்க அந்த தெருவுக்கு வந்திய ஆமா இனிமேல இங்க இருந்து போவாதீங்க பேசாம வாடகை கொஞ்சம் கூட்டி கொடுத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பேசாம இருந்துடுங்கக்கா வேற தெருக்கு எதுவும் பேராடிய போகமாட்டோமா வேற எங்கேயும் போற மாதிரி இல்ல இங்கேதான் பேசாம இருக்கலாம்னு இருக்கோம் அக்கா, 4-5 வருஷத்துக்கு முன்னால பாம்பேல ஏதோ இருந்தேளா அப்படின்னு சொல்லி இவங்க முக சொல்லிட்டு இருந்தா அன்னைக்கு மக்கா வாண்ட நான் சொல்லாதுன்னு சொன்னோம்ல நம்மள பத்தி எந்த விவரமும் சொல்லிடாதுன்னு சொல்லியிருக்கோம்ல மக்கா பாருமக்கா அப்பாவை பத்தி யாரு எதுவும் சொல்லிடாதேன்னு தேவையில்லாம நம்ம ஒம்பல சிக்கிற கூடாது நம்மளே ஓரமா ஒதுங்கி வந்து இருக்கோம் எங்கேயும் வந்து தேவையில்லாம பேசி எடுத்து மறுபடியும் இந்த இடத்த விட்டுட்டு எங்கேயும் போக முடியும் ஆயிடப்படாதுமா சரிம்மா அவளுக்கு வயிறு பசிக்கு போல இருக்கு அதான் ஒரு உருண்டை சோறு எடுத்து வச்சு இந்த சாம்பார் அவியல் பாயசத்தெல்லாம் எடுத்து வச்சு கொடுத்துட்டு வரமா இருங்க 5 நிமிஷத்துல ஓடி வந்துருவேன் சரிக்கா நாங்க எங்கேயும் போக மாட்டோம் இங்கதான் இருப்போம் சாப்பாடு வச்சு வெதை கொடுத்துட்டு ஓடியாங்க மாமக்க சோறு வச்சு தரேன் முக்கியமான விஷயம் அந்த குணசேகரன் நான் கண்டுபிடிச்சேன் என்ன நாள் இப்படி சொல்லுதிய ஆமா சின்ன பண்ணே அந்த குணசேகரனை கண்டுபிடிச்சேன் எங்க இருக்காருன்னு மட்டும் தெரியாது ஆனா யாரு எவருங்கறத கண்டுபிடிச்சேன் ஏடி என்னடி சொல்லுத ஆமாக்கா நெசமா தான் சொல்லுவேன் நம்மளுக்கு இனிமே விடிவு காலம் பிறந்தாச்சுக்கா இனி உங்க அக்கா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போச்சு உங்க அண்ணே உங்க அக்கா சண்டை எல்லாம் முடிஞ்சு போகுதுக்கா சண்டை எல்லாம் சமாதானம் ஆக போகுது சந்தோஷம் தானே உனக்கு இப்படி அந்த குணசேகரன் யாரு யாரு லட்சணம் பண்ணே நம்ம பாக்கியலட்சுமி அக்கா மாப்பிள்ள தான் குணசேகரன் நாலு மணி சொன்னது ஒருவேளை உண்மையா இருக்குமோ பொறுத்திருந்து பாப்போம் வரக்கூடிய வீடியோக்கள்ல மெட்டர்னிட்டி ஹெர்பல்ஸ்ல ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குது உங்களுக்கும் வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் மெசேஜ் பண்ணுங்க அதை பத்தின டீடைல் எல்லாம் உங்களுக்கு அனுப்புவாங்க உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க நம்ம அஸ்மி ஜெசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அடுத்த வீடியோல பாப்போம் சொந்தங்களே.